வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி கொத்தமல்லி வச்சு தோசை பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பொடி காம்பாக இருக்கிறத மட்டும் எடுத்துக்கோங்க. பெருசாக இருக்கிற காம்பை விட்டுருங்க. மிளகு, ஜீரகம், இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. இட்லி கரைச்ச மாவை தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது கூட நம்ம அரைச்ச விழுதை ஊற்றிடலாம். ஊற்றி கலந்துக்கோங்க. மாவு மட்டும் கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் நம்ம தோசை ஊற்றும் போது தோசை மாவு பதத்துக்கு தான் வரணும். நம்ம இட்லி கரைச்ச மாவை தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது கூட நம்ம அரைச்ச விழுதை ஊற்றிடலாம். ஊற்றி கலந்துக்கோங்க. மாவு மட்டும் கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் நம்ம தோசை ஊற்றும் போது தோசை மாவு பதத்துக்கு தான் வரணும். கடுகு வெடிச்சிட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு அரை வெங்காயம் போட்டுட்டேன். தாளிக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா தாளிக்க வேண்டாம், ஆப்ஷன் தான். இதே உங்களுக்கு விரும்பினா தாளித்து போட்டிங்கன்னா வெறுமனவே சாப்பிட்டுக்கலாம். தோசைக்கு தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா தடவிட்டு கல் காஞ்சதுக்கப்புறம் நல்லா தோசை மாவு எடுத்து ஊற்றுங்க. நல்லா நைஸாக ஊற்றுறதுக்கும் வரும். நான் எண்ணெய் ஊற்றுறேன். நீங்கள் நெய் வேணால் நெய் ஊற்றிக்கோங்க. இதை மூடி வச்சும் எடுத்துக்கலாம், திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். நல்லா க்ரீன் கலராக வருங்க தோசை. இது குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு கலர்ஃபுல்லாக தோசை கொடுக்கலாம். கொத்தமல்லி தனியாக கொடுத்தீங்கன்னா தூக்கி போட்டுருவாங்க, சாப்பிட மாட்டாங்க, எடுத்து வெளியே போட்டுருவாங்க. இந்த மாதிரி அரைச்சி செய்யலாம். இதே மாதிரி எல்லா கீரையுமே நீங்கள் பண்ணலாம். மற்ற கீரைங்களை, அதாவது கொத்தமல்லி, கருவேப்பிலையை மட்டும் பச்சையாக அரைக்கணும். மற்றதெல்லாம் வதக்கி அரைச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க, தோசை ரெடி. பாருங்கள், எவ்வளோ மெல்லுசாக ஊற்றினாலும் வரும், குண்டா ஊற்றினாலும் வரும். இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுங்க. இதே மாவில் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுட்டு குழி பணியாரமாக ஊற்றி கூட சாப்பிட்லாம். இட்லியாக வேணுன்னா மாவு இன்னும் கொஞ்சம் திக்காக அரைச்சிட்டு இதே மாதிரி அரைச்சி கலக்கி இட்லியாக ஊற்றிக்கலாம்.